Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்க எந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒன் அப் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அதாவது அந்த லைஃப் ஆஃப் மொபைல்னு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, அதோட இரண்டாம் பாகம் வந்து விட்டது. பார்க்கலாம் இப்போ என்னென்ன கிரியேட்டிவிட்டி பொங்கி போகுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளா என்கிட்ட லைவ் வர சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனா லைவ் வீடியோல நான் என்ன காட்டுறதுன்னு ரொம்ப யோசிச்சு கடைசியா எங்க வீட்டு கார்டனே காமிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதா மாமரம், மாமரத்துல என்ன காய்க்கும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாக்கலாம். வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அவளே பாதாம் மரத்தை காமிச்சு மாமரங்களா, அதே நியூட்ரியன்டா சொல்றா, அதுல பாகத்தை காய்க்குமா? இல்லப்பா, அதுல மாங்காய் தான் காய்க்கும்னு எனக்கும் தெரியும். அப்ப மாங்கன்னு கமெண்ட் பண்றதுக்கு என்ன? அவங்க வாயால மாங்கான்னு சொன்னா என் காதுல கனியா வந்து விழுவும்பா. இந்த மாதிரி நீங்க இருக்கனால இப்படி வீடியோ போட்டு சாவடிக்குதாங்க. ஏன்டா நீங்க? அப்பா எனக்கே இப்படி சொல்றியே, அங்க ஒரு தென்னை கமெண்ட் பண்ணிருக்கான்னு பாரு. கோதுமையா? யார் அது? நீயா? உனக்கு அப்படி அந்த கோதுமை என்னடா வேணும்? கோதுமை வீட்ல ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போறது தக்காளி செடி. தக்காளி செடியில என்ன காய்க்கும் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். டிராகன் ஃப்ரூட்டா வரும் சாவடிக்கு. பலாப்பழம். போகலையா? போகலையா? போ. நான் அந்த வீடியோ தூக்கிட்டு வரேன். போ. கல்லுன்னு பல்லெல்லாம் வளர்க்கறதே இல்ல, நேரா என்னைய தேடுறானே. நான் இங்க இல்ல. அப்பா நீயா? இங்கதான் இருக்கிறியா? ஆமா. டேய், என் புள்ள நாசமா பார்த்து நீ தான்டா காரணம். நானா? ஆமா, ஊர்ல இருக்கிற எல்லா புள்ளையும் நாசமா பார்த்து நீ தான் காரணம். நான் என்ன பண்ணேன்? டேய், முன்னாலதான் தலைவலி, வாந்தி, பேதி, மயக்கம் இப்படி எல்லாமே வருது. பேதி இல்லாம என்னால வருது? ஆமாண்டா, பேதி வந்துருட்டோம். அவன் வரேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போய் ஒழிச்சுக்கோ. போடா, சோப்பா போய் கொஞ்சம் ஒழிச்சுக்கோ. டேய், பெரிய போலாமா? எங்க வாக்கிங் தான்டா. வாக்கிங்? நான் அதுக்கு. டேய், நீ தானே பாட்டு கேட்டு வாக்கிங் போக முடியும். சரி போலாம். இரு, பாட்டுல எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். இந்த பாட்டு மதன மாளிகை மந்திர மாளிகை. இந்த பாட்டு கேட்டுட்டு அப்புறம் வாக்கிங் போக முடியும். பின்ன என்ன பாட்டு வேணும்? இப்போ கூட ட்ரெண்ட் ஆச்சு அந்த பாட்டு. ரெண்டு நிறைய பாட்டு ஆயிட்டு இருப்பா. நீ என்ன பாட்டு கேக்குற? டாண்ட டக்கர டாண்ட டக்கர டாண்ட டக்கர டாய். இல்ல புரியல. டான் டான் டாய் டான் 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 டாய். இல்ல தெரியலப்பா. சி, இந்த பாட்டு கூட தெரியல. நீல நடமோ புடிச்சிட்டேன். சி 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 சி. இந்த பாட்டு தான்டா. ஆனா லவ் பண்ணி சங்காச்சே. டேய், இந்த பாட்டு கேட்டு எவ்வளவு பேர் வைப் வாங்கிக்கிறாங்க தெரியுமா? அது என்னமோ உண்மைதான். சரி போட்டுறலாம். போலாமா? ஓகே, லவ் ஃபெயிலியர் சாங். நீங்க பாடுறா. டான் 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 டான். உங்க கூட இருந்தா டைம் போறதே தெரியல. காமெடியா பேசிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப ஹியூமர்னு எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டியூமர் இருந்தா டாக்டர் போய் பார்க்க வேண்டியதானே? என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்னடா பண்ற? என்னடா பண்ற? என் ஆளுக்கு உம்மா கொடுக்கணும். உன் ஆளு குடுக்குறியா? அதே எனக்கு குடுக்குற. உனக்கு கொடுக்கல, என் ஆளுக்கு மூலியமா கொடுக்குறேன். ஏன் மூலியமா? நீங்க பாரு, அப்போ நீ எனக்கு தான் கொடுத்தாங்க. வேண்டாம் சொன்னா கேளு. சொன்னக்கல, அப்புறம் நாளைக்கு சம பெரிய பிரச்சனை ஆயிரும். டேய், நாளைக்கு பார்க்க தான் போதும். அப்போ ஏன்டா? அது நாளைக்கு. இப்ப நான் சாம்பிள் கொடுத்தே ஆகணும். ஐயோ டேய், அவளே போனை வச்சுட்டாடா. பைத்தியம் ஆயிட்டானே. காப்பாத்து. காப்பாத்து டேய். டேய், அவ போனை சூப்பரா ஆகுதுடா. டேய், வா. இந்தா, இவனுக்கு கூட அவளுக்கு கேட்கும். டேய், ஒரு வாரமா வேலையே செய்யலடா. இன்னும் இங்க வச்சிருக்க. அவன் ஏன் வேலை செய்ய மாட்டான்னு தெரியுமா உனக்கு?
தெரியாது. நீ முத்தம் கொடுத்தா நான் வேலை செய்யல. 6 மாசம் வாரண்டி முடிஞ்சு போச்சு. அதான் நீ ஒரு முத்தம் தான் நிறுத்த மாட்டடா. அப்பா 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 காப்பாத்துப்பா. டேய் ஒரு முத்தம் தானடா ஆசையா கொடுக்குறாங்களா வாங்கிக்க. ஐயோ வந்து யாருக்கு பேசிட்டு கட்டுப்பாதியா? யாருகிட்ட? என் அம்மா கிட்ட தானே. அவன் பாட்டி கிட்ட தானே பேசுறான். பேசட்டும். பாட்டி கூடயா? டேய் பாட்டிக்கு இப்படி முத்தம் கொடுப்பானா டேய்? டேய் என் பாட்டில எனக்கு நிறைய முத்தம் கொடுக்கண்டா. வாங்கி. ஐயோ ஓ பாட்டி உனக்கு கொடுத்தலாம் இப்ப கேட்கல. இங்க வந்து கொஞ்சம் பாவு. டேய் ரொம்ப வாங்கிக்க. சொன்னா கேட்க மாட்டேன். ரேப் பண்ண போற மாதிரியே வரானே. வேணா வேணா. போனுக்கு வாங்கிருந்தா வந்து அழுகுல. டேய் நீ என்னடா ஏதோ கருப்பே போன மாதிரி இப்படி கலங்கி போய் உட்காந்துங்கிற? உன்னை எத்தனை வாட்டி கத்தி கத்தி கூப்பிட்டேன். வந்து காப்பாத்த வேண்டியதானே? அப்ப ஒரு பேரன் பாசமா பாட்டி கிட்ட பேசக்கூடாதா? அவன் பாட்டி கூட பேச நீ பாத்தியா? பாத்தியா? சரி சரி விடுறா. நான்லாம் என் காலத்துல எப்படி தெரியுமா பேசினேன்? யோ நீ பேசுன வேலை இவன் பேசு. உனக்கு புரிய மாட்டேங்குது. சரி சரி ஏண்டா இதுக்கு இப்படி எல்லாம் போய் எழுதுன்னு இருப்ப. நல்லா சிரிச்சு முகமா தானே. அடுத்த முறை பாட்டி கிட்ட பேசும்போது நல்லா சந்தோஷமா பேசுவான். நல்லா சிரிச்சு முகமா இரு. சரி இப்படியே கண்டினியூ பண்றா. நல்லா சரி. அடுத்த வாட்டி இந்த பொண்ணு கால் பண்ணட்டும். வைப்ரேட்டை சவுண்டே கேட்காம நானு கொலமுட்டைகள் பல கோடி லவ் ஃபெயிலியர். பூமியில வாழலாம் ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்று பல கோடி அந்த லைன் மட்டும் அவருக்கு வேணும். பூமியில வாழலாம் ஒரு பார்வையால் யாருக்காக இந்த ஸ்டேட்டஸ்? ஸ்டேட்டஸ் அது டேரக்டா அவளுக்கு அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே? அவளெல்லாம் நான் பிளாக் பண்ணிட்டேன்ல. பிளாக் பண்ணிட்டியா? ஆமா. அப்ப அவ எப்படி ஸ்டேட்டஸ் பாப்பா? இந்த நிலைமெல்லாம் அவளுக்கு தெரியக்கூடாது. அவளுக்கு தெரியவே கூடாது. டேய் டேய் அதுக்கப்புறம் எங்கடா ஸ்டேட்டஸ்? பல The next day. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா. தடைக்கல்லும் ஸ்டேட்டஸ் மாத்திட்டாங்க. கல்லப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் அதை முட்டு லட்சியம் வெட்டும் அதை எட்டு படையுது படையப்பா. பா எதுக்கு இப்ப இந்த ஸ்டேட்டஸ்? அதான் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன்ல. அதான் இனிமே என் வாழ்க்கையில ஃபெயிலியரே கிடையாது. எல்லாமே சக்சஸ் தான். தடைகள் எல்லாத்தையும் நான் படிக்கலாம் மாத்த போறேன். ஆமா ஒரே நாள் நைட்ல எப்படி இப்படி? அதெல்லாம் மாறிட்டேன்ப்பா. நைட்டு ஃபுல்லா ஓவர் திங்க் பண்ணி ஒரு 3:45க்கு மாறிட்டேன். அது என்ன 3:45? அதெல்லாம் அப்படிதான். நீ பாடுப்பா நீ பாடு. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் அதை முட்டு லட்சியம் வெட்டும் அதை எட்டு படையுது படையப்பா. The next day. ஆசை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்டஸ். மற்றவரை நான் குற்றம் சொல்ல வேண்டும். ஆசை வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளா என்கிட்ட கிச்சன் டூர் பண்ணுங்க கிச்சன் டூர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இவர் யோசிப்பாரு யாரு அதெல்லாம் கேக்குறது. இன்னைக்கு கிச்சன் டூர்ல ஃபர்ஸ்ட் நான் காட்ட போற ஐட்டம் அடுப்பு. இந்த அடுப்புல என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். பாத்திரம் கழுவுவாங்க. குளிப்பாங்க. ஐயோ நீங்க சொன்ன எல்லாமே தப்பு. இந்த அடுப்புல சமைப்பாங்களாம். சமைப்பாங்களா? முக்கியமா சிக்கன் சமைப்பாங்களாம், மட்டன் சமைப்பாங்களாம், வெஜிடபிள்ஸ் கூட சமைப்பாங்களாம். அப்பா இவ்வளவு நாள் நான் கிச்சன்ல பாத்திரம் கழுவாங்கன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுலதான் சமைப்பாங்களாப்பா. அதுல உனக்கு சமைப்பாங்கன்னு தெரியாது. சத்தியமா தெரியுதுப்பா. அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணுடா, உங்களாலதான் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டிருக்கீங்க. உங்களை இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது
கபோர்ட்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? என்னாச்சுடா? காலங்காத்தால அவன் எந்திரிக்கும் போது அவன் கழுத்துல நான் சுத்திட்டேனா, அதுக்கு போட்டு நான் அந்த திட்டு சும்மா சும்மா 30 ஹெட்செட் குடும்பத்தை அவனுக்கு எழுத்துலாம் போய் தான் ஆகணும். அதான் நம்ம விதி, வேற வழி இல்ல. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கானுங்க நம்ம எல்லாம் அவனுங்க கண்ட்ரோல்ல இருக்கோம்னு. ஆனா அவனுங்க எல்லாருமே உன் கண்ட்ரோல்ல இருக்கானுங்க. ஆகா பிஜிஎம் பழையபடி வந்துருச்சு. கண்ட்ரோல் வந்துருச்சு. கிட்ட மட்டும் என்னை காப்பாத்துறா 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 காப்பாத்துறா. நல்லா இருந்தது. அந்த இது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நம்ம தான் வாங்குவோம் 30 ஹெட்செட் சொல்லி சொல்லி காட்டுறது, அதுக்கும் வலிக்கும் இல்ல. கழுத்தை சுத்துறதுக்கு அதை போட்டு அது நல்லா இருந்தது. அந்த கழுத்தை சுத்திட்டானா அதுக்கு போய் அந்த திட்டு திட்டுறான். நல்லா இருக்கு. கார்டன் டூர் பண்ணதெல்லாம் அந்த கமெண்ட் செக்ஷன் கீழே வந்தோன்னு எவரை தூக்கி வச்சு கமெண்டோட பேசுறதெல்லாம் நைஸ் ஐடியா. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.